ஹாய், டே 104 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 365 days 365 மூவிஸ் பார்க்குறோம் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து 104th டே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன மூவி நம்ம பார்த்துருக்கோன்னா சூப்பர்மேன், அந்த மூவி தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தமிழில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ தமிழ் 3Dயில் தான் வந்து நம்ம இந்த மூவி வந்து பார்த்துருந்தோம். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் எல்லாருக்குமே தெரியும். 90s கிட்ஸ்க்கும் சரி, 2K கிட்ஸ்க்கும் சரி. ஸோ சூப்பர்மேன் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து அனிமேஷனில் பார்த்துருப்பீங்க, கார்ட்டூனில் பார்த்துருப்பீங்க. ஸோ பழைய மூவிஸுமே கூட இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து இப்போ 2025 ஒரு சூப்பர்மேன் சொல்லிட்டு ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி என்ன கான்செப்ட்னா, சூப்பர்மேன் வந்து ஒரு வேற்று கிரகத்திலேருந்து சின்ன வயசுலேயே வந்து பூமிக்கு அனுப்பப்பட்டிருப்பார். ஸோ அவர் வந்து சாதாரண ஒரு மனுஷனாக தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சூப்பர் பவருக்கு அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து தன்னை சூப்பர்மேன் சொல்லி உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்திக்குவார். ஸோ அவர் வந்த ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து அழிஞ்சிட்ருக்கோம். ஸோ அவர் வந்து வரும்போது ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அவருக்கு வந்திருக்கும். ஸோ அவங்க அப்பா அம்மாவோட மெசேஜ் மட்டும் இருக்கும். ஸோ இங்கே வந்து அவர் பூமியில் வேற ஒருத்தவங்க வளர்த்துருப்பாங்க. ஸோ அவங்க யாருன்றதையும் இவர் வந்து ரகசியமாக வச்சுருந்துருப்பார். ஸோ இவர் வந்து அந்த சூப்பர்மேன் கெட்டப்பில் இருக்கிறது தவிர சாதாரணமாக வந்து இன்னொரு கெட்டப்பில் இருப்பார். அதை யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நார்மல் மனுஷன் மாதிரியும், ஸோ பிரச்சனை வரும்போது சூப்பர்மேன் மாதிரியும் வந்து இருப்பார். கிட்டத்தட்ட நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி தான். ஸோ பீட்டர் பார்க்கறா இருப்பார். அண்ட் வந்து சூட் போட்டால் வந்து ஸ்பைடர்மேனாக மாறிடுவார்ல, அந்த மாதிரி. பட் இவர் எந்த ஒரு கெட்டப்புமே போடல. ஃபேஸை வந்து சூப்பர்மேன் இருக்கும்போது காட்டுறாரு. ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் போட்டு மாறு வேஷம்னு சொல்கிறாரு. கேட்டால் அதுக்கு வந்து அந்த கண்ணாடி வந்து அவரை யாருன்னு காட்டாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தெரியல. ஸோ ஆனால் வந்து ஒரு கண்ணாடி போட்டு மாறு வேஷத்தில் வந்து சூப்பர்மேன் இல்லாமல் வந்து இவர் வந்துடுறாரு. ஸோ இப்போ இந்த கதையோட வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு வெப்பன் சப்ளையராக இருக்கார். அண்ட் வந்து சயின்டிஃபிக்கலாக நிறைய விஷயங்களை வந்து இவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து இவருக்கு என்னென்னா, இந்த ஏலியன்ஸ்னால் வந்து இவருக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து பூமி வந்து மனிதர்களுக்கான பூமி. அண்ட் வந்து நாங்களாம் வந்து திறமையாக வந்து செயல்பட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஏலியன் வந்து அந்த பவர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து எங்களை ஆள்றது வந்து அவர் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவரோட தாட்ஸ் வந்து இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய மூளைக்கு நான் தான் வந்து இந்த உலகத்தை ஆளணும், எனக்கு வந்து மூளை இருக்குது. ஸோ அது மூலயமா வந்து நான் இந்த உலகத்தை ஆளுவேன். நீ வந்து வேற்று கிரகத்துலேருந்து வந்து சும்மானா வந்து இந்த மாதிரி வந்து நான் தான் சூப்பர்மேன் சொல்லி நீ பிரபலம் அடைகிறது எனக்கு பிடிக்கல. அதனால் வந்து இந்த வேற்று கிரகத்துலேருந்து அந்த ஏலியன்ஸ்னால் அவருக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்குது. ஸோ அவர் வந்து சூப்பர்மேனே வந்து ஒரு ஏலியனாக தான் பார்க்குறாரு. ஸோ அவர் எப்படியாச்சும் வந்து அவர் பேரை கெடுக்கணும், அழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் வந்து அவர் செய்கிறாரு. இப்போ சூப்பர்மேன் பார்த்திங்கன்னா அவர் வந்து மக்களை காப்பாற்றுவாருன்னு நமக்கு தெரியும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேனை வந்து எல்லா சீன்லேயும் வந்து வேறு யாராச்சும் தான் ஒருத்தர் வந்து காப்பாற்றுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் சூப்பர்மேன் இன்ட்ரோவே வந்து அடி வாங்கிட்டு வந்து விழுந்துடுறாரு. ஸோ அவர் வளர்க்குற நாய்க்குட்டி தான் வந்து அவரை காப்பாற்றுது. ஸோ அவர் வந்து தனியாக உலகத்துக்கு தெரியாமல் ஒரு இடத்துல வந்து அவருக்குன்னு ஒரு கோட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அங்கே தான் வந்து அவர் மறைஞ்சிருக்காரு பிரச்சனை இல்லாத நேரத்தில். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, ஸோ இவர் சூப்பர்மேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்காவோட தொடர்பில் இருக்க அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்க ஒரு நாட்டை வந்து அது வந்து வேற ஒரு நாட்டுக்கு கூட போர் தொடுக்க போகும்போது இவர் அந்த போரை தடுத்து நிறுத்தியிருக்காரு. அதை எப்படி நிறுத்தியிருக்காருன்னா, இப்போ அந்த நாட்டை சேதப்படுத்தி அந்த நாட்டோட இராணுவத்தில் பிரச்சனை பண்ணி நிறுத்திட்டு இருக்காரு. அதனால் வந்து அமெரிக்காவுக்கு இவர் மேலே வந்து ஒரு சின்ன கோபம் இருக்குது. வந்து அனுமதி இல்லாமல் இவர் நம்ம கண்ட்ரோலில் இருக்க நாட்டுக்கு வந்து இவர் போய் வந்து எந்த ஒரு அனுமதியுமே இல்லாமல் அந்த நாட்டு மக்களையும் நாட்டு பிரசிடென்ட்டையும் வந்து இவர் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இவர் என்றைக்கு வேணால் நமக்கு எதிராக மாறலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதை வந்து இந்த ஒரு மேட்டரை வச்சு வில்லன் வந்து இவர் எப்படியாச்சும் கெட்டவனாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த நாட்டு மக்கள் மூலியமாகவே ஸோ இவர் வந்து அடிக்கடி வந்து இவர் மேலே வந்து தப்பான விஷயங்களை வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இவர் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வந்தார் அப்படின்றது தான் வந்து மூவி கான்செப்ட்டு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து சூப்பர்மேனையுமே வந்து வில்லன் பிடிச்சிடுறாரு. ஸோ அப்போவுமே வந்து வேற ஒருத்தவங்க தான் வந்து இவரை காப்பாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது கிளைமேக்ஸில் அப்படின்றது தான் வந்து இந்த மூவி. இது வந்து நார்மலாக ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தான். பெருசாக வந்து ரொம்ப வாவுன்னு சொல்கிற மாதிரி வந்து எந்த ஒரு ஃபேக்டருமே இல்லை. ஸோ நார்மலாக எல்லாமே வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தான். ஸோ குழந்தைங்க வந்து லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பெரியவங்க வந்து கான்செப்ட்டுக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு 3D ஆக்ஷன் சீன்ஸ் அது மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மூவி வந்து பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா பெருசாக படத்தில் ஒன்றும் இருக்காது. பாய். ஆல்ரெடி நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10 ரேட்டிங் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. Day 104 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் சூப்பர்மேன். ஆம்பா ஸ்கை ஒன்றில் தான் பார்த்துருக்கோம். 12:10 PM ஷோ.